ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஏனென்றால், கட்சியினுடைய தலைவர் தான். அதாவது அந்த சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் தான் இதை வந்து லீட் பண்ணி செல்ல வேணும். அந்த தலைவருக்கு வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் நபர கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இது நிச்சயமாக வந்து திமுகவுக்கு பிரச்சனை விளைவிக்கும். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. சபாநாயகர் தான் முடிவெடுப்பார். யாரு பேசணும், யாரு பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் தான் முடிவெடுப்பார். நமக்கு ம். அனைவருக்கும் தெரிஞ்ச ம். விஷயம். அதுதான் மெயின் ம். ம். கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு. அதாவது ஒரு ஒரு எதிர்க்கட்சிக்கு ஃபங்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் தான் வர்றார். அப்ப அந்த ம். சபாநாயகர வந்து நீங்க வந்து மறிகடந்து எப்படி வந்து நீங்க ஃபங்ஷன் பண்ண போறீங்கன்னு தான். அதற்கு ம். நிச்சயமாக அசெம்பிளியினுடைய நடவடிக்கைகள் எப்படி அசெம்பிளி நடக்கிறது? என்னென்ன விதிமுறைகள்? இந்த அனைத்து அது பெரிய ஒரு புக். அந்த புக்க வந்து உங்களுக்கு வந்து கரைச்சு குடிச்சிருக்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியவில்லை என்றால், நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். நிச்சயமாக உங்களால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. 1. 2வது வந்து யூ ஷுட் பி நோன் ஃபார் யுவர் ஷார்ப் விட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இது 2 இல்லன்னா அங்க வந்து காலம் நகர்த்தவே முடியாது. ஷார்ட் விட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அரை சான்ஸ் எங்கேயாச்சும் வரும். அந்த அரை சான்ஸ்ல வந்து எந்திரிச்சு நீங்க ஸ்கோர் பண்ணிறணும். எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் வந்து கேபினட் அந்தஸ்து அமைச்சர்களுக்கு நிகரான ஒரு பதவி தான் எதிர்க்கட்சி தலைவர். ஆ அதனால வந்து அவருக்கு பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ ஒரு அமைச்சர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா, அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு குடுப்பாங்க. யூசுவலா வந்து அது ஸ்பீக்கர்ஸ் வந்து பல காலங்களில் பல விதமாக வந்து செயல்பட்டிருக்கிறார்கள். யூசுவலாக திமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரை வந்து ஒரு அளவுக்கெல்லாம் பேச விடுவாங்க. ஆனால் அதிமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு இருந்தே கிடையாது. இது நாம் வந்து பல முறை பல தலைவர்கள் பார்த்திருக்கோம். அதாவது இப்ப 91ல இருந்து எப்படி எப்ப ஜெயலலிதா வந்து அ ஆட்சி ஆட்சிக்கு வந்தார்களோ, அதன் பிறகு வந்து கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக வருவதில்லை. அவர் வந்து அசெம்பிளிக்கு வரவில்லை. அது வந்து துரைமுருகன், பேராசிரியர். இந்த 2 பேர் தான் அதை வந்து கையாண்டு கொண்டிருந்தார்கள். பேராசிரியர் வந்து ஒரு ஜீனியல் அ ஒரு ஒரு ஸ்காலர் என்றதுனால வந்து யாருக்கும் அவர வந்து தடுக்க முடியாத ஒரு நிலை வந்து பல இடங்கள்ல நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அது ம். பிற்காலத்துல கூட 2001ல கூட நாம் வந்து பார்த்தோம்.